ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி. எல்லாருக்குமே அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அனுமனோடைய அருட்பார்வை எல்லாருக்குமே கிடைக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க. அனுமன் வந்து கைகளை கூப்பியபடி காட்சி அளிக்க என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அனுமன் அவதரித்த திருநாளான அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்வது தனி சிறப்பானதுங்க. அனுமனை மனதார நினைத்து வணங்கிய பலன் இதன் மூலம் நமக்கு கிடைச்சிடுங்க. அனுமனை பலவிதமான திருக்கோலங்களை நாம் தரிசிச்சிருக்கிறோம். கையில் வந்து கதாயுதத்தை ஏந்தியபடி நின்ற கோலத்தில், சஞ்சீவி மலையை தூக்கிய கோலத்தில், அபய அஸ்தம் காட்டிய கோலத்தில் அப்படின்னு பல வடிவங்களை நாம் தரிசனம் பண்ணியிருக்கிறோம். அனுமன் வந்து மண்டியிட்டு கைகளை கூப்பி வணங்கி அமர்ந்த நிலையில் காட்சி அளிப்பது ரொம்ப சில இடங்களில் மட்டுமே தரிசிக்கலாங்க. இந்த கோலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க. இந்த கோலத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ராமநாமத்தின் மகிமையை உணர்த்தும் இந்த கோலம் மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூடங்க. ஆஞ்சநேயர் கோவில், ராமர் கோவில், பெருமாள் அப்படின்னு பல கோவில்களில் அனுமனோட பல்வேறு ரூபங்களை நாம் தரிசிச்சிருப்போம். பெரும்பாலான கோவில்களில் அபயஸ்தம் காட்டிய நிலையிலேயே காட்சி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் பக்த ஆஞ்சநேயர் அப்படின்ற பெயரில் மிக அடக்கமாக கைகளை கூப்பி வணங்கியபடி அமர்ந்திருப்பார். அனுமன் வந்து கைகளை கூப்பியபடி அமர்ந்திருக்கும் காட்சியை ராமருக்கு பக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ராமர் இல்லாமல் தனியாக இருக்கும்போது கூட எதிரே இருக்கும் பக்தர்களை வணங்கியபடி காட்சி கொடுப்பாருங்க. பொதுவாக எந்த கோவிலுக்கு நாம் போனாலும் எல்லா தெய்வங்களும் தனக்கு எதிரில் வந்து நின்று வணங்கும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் கோலத்தில் அபய அஸ்தம் காட்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் பக்த ஆஞ்சநேயர் மட்டும் தன்னை வணங்க வரும் பக்தர்களை நோக்கி மிக அடக்கமாக மண்டியிட்டு கைகளை கூப்பியபடி காட்சி தருவார். இந்த கோலத்திற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குதுங்க. இது ராமர் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பக்தியோட வழிபாடு. அப்படி என்ன பக்தியோட வழிபாடு அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது அனுமன் கோவிலுக்கு போனால் யாராலையும் ஸ்ரீராமரை நினைக்காமல் இருக்க முடியாது. அனுமன் எதிரில் போய் நின்றதும் நம்முடைய மனதில் தானாக ஸ்ரீராமரை பற்றி எண்ணம் வந்துடுங்க. அதே போல் அனுமனை கண்டதும் அவருக்குரிய மந்திரங்களை ஜபித்து வணங்கி வழிபடுறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நம்மையும் அறியாமல் நம்முடைய மனமும் வாயும் ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம் ஆகிய மந்திரங்களை வந்து உச்சரிக்க தொடங்கிடுங்க. நாம் ராமரை நினச்சி ராமநாமத்தை உச்சரித்ததும் நமக்குள்ள ராமர் வந்து விடுகிறாருங்க. எதிரே நிற்கும் பக்தனின் மனதில் தோன்றும் ராமபிரானையும் ராமநாமத்தையும் வணங்குவதற்காகவே பக்த ஆஞ்சநேயர் வணங்கிய கோலத்தில் காட்சி தருவாருங்க. பக்த ஆஞ்சநேயர் என்றால் ராம பக்தன் அனுமன் அப்படின்றது மட்டும் பொருள் கிடையாதுங்க. ராமரை நினைக்கும், அவரை வணங்கும் பக்தனுக்கும் பக்தனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தாங்க பொருள். ராமாயணத்தில் ராவண வதம் முடிஞ்சு சீதையை மீட்டு இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த விழாவில் வந்து நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அளவில்லாத மகிழ்ச்சியோடு கலந்துக்கிட்டாங்க. ஆடி பாடி உற்சாகத்தில் இருந்தாங்க. ஆனால் அனுமன் மட்டும் ராமரோட பட்டாபிஷேக கோலத்தை கண்டு தரிசித்தபடி கண்ணில் வந்து தார தாரையாக கண்ணீர் விட்டபடி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார். இதை பார்த்த ராமர் வந்து அருகில் அழைச்சி, எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாய்? ராமாயணம் உருவாவதற்கும் இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு கிடைத்ததற்கும் ஆணிவேராக இருந்தவன் நீதானே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறார். தான் வணங்கும் ராமபிரானை இவ்வாறு கேட்டதும் அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்த அனுமன், சுவாமி, எப்போதும் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களை வணங்கி போற்றி பாடி ராம சேவை புரிய வேண்டும், இந்த வரத்தை மட்டும் எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாருங்க. அன்று அளித்த வரத்தின் பேரிலேயே பக்த ஆஞ்சநேயராக ராமரை வணங்கிய கோலத்தில் நமக்கு வந்து காட்சி தராருங்க இந்த அனுமன். ராமரின் பரம பக்தனான ஆஞ்சநேயரை மானிடர்களின் துயர் நீக்கவே அவதரித்தவர் அப்படின்னே சொல்லலாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வங்களில் ஆஞ்சநேயரும் ஒருத்தர். ராம அவதாரத்தில் ராமர் சீதையை மீட்டு வர துணையாக நின்ற ஆஞ்சநேயரை நாமும் நம்முடைய துன்பக் கடலிலிருந்து மீண்டு வர மனமுருகி அவரை வேண்டினாலே போதுங்க. அவருக்காக நம்ம எதுவும் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே போதுங்க. அனுமன் வந்து அங்கே பிரசன்னமாகி நம்மளுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதுவும் அவரோட பிறந்த தினமான இன்றைய தினத்தில் நாம் கேட்குற எதுவாக இருந்தாலும் ராமபிரானோட துணையோடு நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.